பீகார்ல இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி செய்திகளை படிக்கும்போது ஏதாவது கலட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. நம்ம முஸ்லீம்கள் மோடிக்கு வாக்களிக்கவில்லை, அதனால மோடி எதிர்க்கிறார். இப்போ யோகி ஆதித்யநாத்துக்கு முஸ்லீம்கள் வாக்களிக்கிறது இல்லை, அதனால யோகி ஆதித்யநாத் எதிர்க்கிறார். சரி, இவங்களுக்கு தானே காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் தானே வாக்களிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆரத்தழுவி அப்படி கட்டி பிடிக்கிறாங்களா? பிஜேபி கேட்குறாங்க, நீங்கள் துணை முதலமைச்சர் முஸ்லீம் கொடுப்பீங்களான்னு கேட்குறான். அப்போவும் அமைதியாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் வரலாம், தேசிய கட்சி, பிஜேபி வரலாம், கம்யூனிஸ்டுகள் வரலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஓய்சி இங்கே எப்படி வரலாம், வரக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ உனக்கு கிடைச்ச தோல்வியை நான்லாம் கொண்டாடுறேன். ஒன்று, இவங்களுக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லையா, இல்லை ஒர்க் பண்ண தெரியலையா, எப்படி இதை எடுத்துக்க? பிஜேபி ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இப்போ நம்மளே போட்டோம்னு வைங்களேன், நிறைய பேர் பார்த்துட்டு அதை ஷேர் பண்ணுவான், பப்ளிஷ் பண்ணுவான். இதெல்லாம் அவர்களை முட்டாளாக்கக்கூடிய வேலை. இந்த இடையில இந்த அல்லவார் என்ன பண்ணுறாரு, அல்லையிலே குத்தி இருக்கிறாரு காங்கிரஸை. இதுல போய் ஆர்ஜேடி கட்சிகிட்ட போய் 60 சீட் கேட்டிருக்கிறாரு. இல்ல, அந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு நாலேஜ் இல்லாம இருக்கும், அரசியல் நாலேஜ். இவ்வளவு தோல்விகளை பார்த்ததுக்கு பிறகுமா நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க? பிஜேபி பக்கம் திரும்ப திரும்ப குற்றம் சுமத்துறது, தேர்தல் ஆணையத்தை குற்றம் சுமத்துறது எல்லாமே டைவர்ட் டாக்டிக்ஸ். நான் கேட்கிறேன், நீ எங்க 2 மாசம் எங்க போன? 10 வருஷம் உங்க கையில ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, உங்க கையில தான் நாடே இருந்துச்சு. 10 வருஷமா எல்லாமே இருந்தும் கூட கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பீகாரில் திருடப்பட்ட ஜனநாயகம் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பத்தி என்னன்னு சொல்லுங்க. திருடப்பட்ட ஜனநாயகம்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஏமாந்து போன ஜனநாயகம். இந்த எதிர்கட்சிகள், கையாளாகாத எதிர்கட்சிகள், காங்கிரஸ் தலைமையிலான இந்த கையாளாகாத எதிர்கட்சிகள் ஏமாந்து போய் மீண்டும் ஒரு முறை ஏமாந்து ஆட்சியை பிஜேபியிடம் பறி கொடுத்துருக்குறாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன காரணம்? காலையில் நீங்க பேசும்போது முழுக்க ராகுல் காந்தியை குற்றம் சுமத்தி சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் இது வரைக்கும் வரலாற்றுல பீகார்ல எந்த மாதிரியான சூழல் இருந்தது, அரசியல் களம் எப்படி இருந்தது, ஆனா இன்னைக்கு அது தலைகீழா மாறி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய முதல்ல ஏற்படுத்தி இருக்கு. முழுக்க பாஜகவின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் தான் அந்த கொஸ்டின் மக்கள் வைக்கிறாங்க. இதுல உங்களுக்கு ஏன் பாஜக மேல எந்த ஒரு வகையிலும் சந்தேகங்கள் அப்படிங்கிறது எதுவுமே வரலையா? அதாவது பாஜக மீது சந்தேகம், தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம்லாம் எல்லாருக்குமே இருக்கும். சந்தேகத்தை வச்சு என்ன பண்ணுறது? சந்தேகத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? உங்களுடைய பொறுப்பு என்ன, உங்களுடைய கடமை என்ன, எதிர்கட்சிகளுடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன, அதை நீங்கள் செஞ்சீங்களா? ஒரு கட்சி, பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சி, அவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யத்தான் செய்வான். சரி, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு தான். அது 100% புனிதமான அமைப்பு கிடையாது. சரி, ஒரு பெரிய தூய தன்மை கொண்ட அமைப்புலாம் கிடையவே கிடையாது. தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சி. தேர்தல் ஆணையர் யார் நியமிக்கிறா? பாஜக ஆளுங்கட்சி. மத்திய ஒன்றிய அரசாங்கம் யாரோ பிரதமர் தலைமையிலான குழு தான் நியமிக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இப்படி ஒரு குழு தான் நியமிக்குது. அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கிறது யாரு? அப்போ என்னன்னா, அரசியல் சாராமல் ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிலாம் செயல்படுற அளவுக்கு தூய்மையான ஒரு தேர்தல் ஆணையம்லாம் இல்லை. பாஜக ஒரு தூய்மையான அரசியல் கட்சி இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? 10 வருஷமாக 2000 மத்தியில் 2004 2014 வரைக்கும் ஆட்சி நடத்தும் போது கூட உங்களுக்கு பிஜேபியை பற்றியோ, பிஜேபி எவ்வளோ தூரம் செயல்படுவாங்க அப்படிங்கிறத பற்றியோ எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எதுவுமே செய்யலையா? நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனத்தில் நீங்கள் நேர்மையாக நடந்திருக்கலாம். நீங்கள் தேர்தல் ஆணைய விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நடந்திருக்கலாம். ஆனால் அவங்களும் நடப்பாங்கன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்த்து எப்படி கோட்டை விட்டீங்க? நீங்கள் ஒரு சரியான அதாவது ஒரு வல்லவனா நீ இருந்த, நீ நல்லவன்லாம் நான் சொல்ல மாட்டேன். காங்கிரஸை நல்லவன்லாம் நான் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன். வல்லவனாவது இருந்திருக்கீங்களான்னா அதுவும் இல்லை. 10 வருஷம் உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, உங்கள் கையில் தான் நாடே இருந்துச்சு. 10 வருஷமாக எல்லாமே இருந்தும் கூட கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவங்களும் இப்பவும் அவங்க நினைச்சா செய்ய முடியும். இப்பவும் அவங்க நினைச்சா சாதாரண சொல்றேன், இவ்வளவு நாள் கோட்டை விட்டு அதை விட்டுருங்க, இப்போவாவது உங்களுடைய கடமையை ஒழுங்கா செய்யறீங்களா அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். இப்போ வரைக்கும் செய்யலை. அப்போ பிஜேபி ஜெயிக்க தான் செய்யும். மோடி வெற்றியோ அமித்ஷா வெற்றியை ராகுல் காந்தியால் தடுக்கவே முடியாது. ஏன்னா பிரச்சனை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. உங்கள்கிட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் கை நீட்டுவதும் திசை திருப்பக்கூடிய வேலை. அது அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போது பாஜக என்ன வேணாலும் செய்வாங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஏன் செஞ்சிருக்க வேண்டியதானே? 10 வருஷம் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ காங்கிரஸும் என்ன செஞ்சுருக்கணும்? ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்த. அதாவது 2 விஷயம். ஒன்று,
10 ஆண்டுகள் உங்கள்ட்ட மத்தியில் ஆட்சி இருந்துச்சு, மீண்டும் ஏன் உங்களால் வர முடியல அப்படின்னா அதற்கான சில காரணங்கள் இருக்கு. சரி, அது ஒரு பக்கம். அடுத்ததாக இப்போ இந்த பீகார் எலெக்ஷன், இதில் ஏன் நீங்கள் தோல்வி அடைஞ்சீங்க அப்படிங்கிறது ரெண்டையுமே பார்ப்போம். காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிறது அந்த 2004 மிக மோசமான ஆட்சி. அது ஊழல் விஷயமாக இருக்கட்டும், அது வந்து மக்கள் மீது வரிகளை திணிக்கக்கூடிய விஷயமா இருக்கும், பெட்ரோல் விலை உயர்வாக இருக்கட்டும், அது வந்து ஒரு மக்களுக்கான அரசாங்கமாகவே இல்லை. காங்கிரஸுடைய 10 ஆண்டு அரசாங்கம் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பெட்ரோல் விலை உயர்வுன்னு சொல்லி மக்கள் கொந்தப்பிள்ளை இருக்கும்போது திரும்பவும் ஏற்றுவான் 15 நாள் கழிச்சு. கொஞ்சம் கூட மக்களோட கஷ்டத்தை பற்றியோ, கொஞ்சம் கூட மக்கள் நமக்கு வாக்களிக்கணுங்கிறத பற்றியோ யோசிக்கவே மாட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில தான் தொடர்ந்து குண்டுவெடிப்புகள் நடந்துச்சு, 10க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்புகள் நடந்துச்சு. பண்ணதெல்லாம் யார் பண்ணா? குஜராத் கலவரம் நடந்துச்சு, யார் பண்ணா? எப்படி அவர்கள்லாம் விடுதலை ஆனாங்க? எப்படி அமித்ஷா விடுதலை ஆனார்? எப்படி மோடி விடுதலை ஆனார்? 10 குண்டுவெடிப்புகள் நடந்துச்சு. பிரகாஷ் சிங் தாக்கூர் குண்டு வெடிக்கும். இப்போ கூட பரவாயில்ல, முன்னாலாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி தாங்க நடந்துச்சு, குண்டு வெடிக்கும், வெடிச்ச உடனே அடுத்து இப்போயாவது கொஞ்ச நேரம் கழிச்சு விசாரணை பண்ணி 2 நாள் கழிச்சு சொல்றாங்க இது தீவிரவாத தாக்குதல், 2 நாள் கழிச்சுன்னு சொல்றான். அப்பெல்லாம் வெடிச்ச அடுத்த செகண்ட் இந்தியன் முஜாஹிதீன்மா, டெக்கன் முஜாஹிதீன்மா, இவங்க இது பண்ணாங்க. இப்போ எப்படி இதை விட பயங்கரமா இருக்கும். இந்த பிளான் பண்ணாமா, அந்த பிளான் பண்ணாமா, இப்போ ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்றேன். அதாவது 2011 அந்த காலகட்டத்தில் நான் ஒரு தொலைக்காட்சி சேனலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி தயாரிக்கலான்னு முடிவு பண்ணுறோம். என்னன்னு சொன்னால், இந்த 10 குண்டுவெடிப்புகள் இந்தியா முழுக்க நடந்திருக்கு. இதில் வந்து குற்றவாளிகள்னு சொல்லி எல்லாமே முஸ்லீம்கள் தான் கைது செய்யப்பட்டாங்க. தீவிரவாத இயக்கங்கள், முஸ்லீம் தீவிரவாத இயக்கங்கள் சொல்லி என்னென்னமோ பெயரில் கைது செய்யப்பட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்லை இவங்க உண்மையான குற்றவாளி இல்லை, இந்த சுவாமி பிரகாஷ் சிங் தாக்கூர் தான் குற்றவாளி, இந்த அசீம் ஆனந்தா என்பவர் தான் குற்றவாளி, கர்னல் புரோஹித் இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி உண்மை வந்து வெளிவருது. சரிங்களா? ஏடிஎஸ் காவல் அதிகாரி கற்கரைங்கிறவர் உண்மையை வெளிக்கொண்டு வராரு. இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுப்போம், இவங்க எப்பெல்லாம் திட்டத்தை பண்ணாங்கன்னு சொல்லி அது ஒரு போகிறோம். எங்கள் மாலேகானுக்கு போகிறோம், நந்தித்துக்கு போகிறோம், இந்த பல இடங்களுக்கு போகிறோம். அப்படி போய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், பல பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்க, அந்த எந்த தப்பும் செய்யாமல். இன்னைக்கு நிறைய டாக்டர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் மாலேகானில் ஒரு டாக்டரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, யுனானி டாக்டர். அவர் வந்து குண்டுவெடிப்பு நடந்த உடனே அன்னைக்கு இரவுல இருந்து ஒரு 9 மணிக்கு நடக்குது, 10 மணிக்கு காலையில் வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ காயமடைஞ்சவருக்கு சிகிச்சை கொடுக்குறாரு. அவரை வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, இவர் தான் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் யார்? பிரகாஷ் சிங் தாக்கூர். அப்போ தொடர்ந்து குண்டுவெடிப்புகள். அப்போ வச்ச குண்டுவெடிப்பு நடந்து கவர்மெண்ட் கெட்ட பேர் ஏற்படும் போது என்ன ஆகும்? மக்கள் என்ன செய்வாங்க? வாக்களிக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க. பாதுகாப்பு பிரச்சனை, பாதுகாப்பு அச்சுறுத்தல், இதெல்லாம் பண்ணது யாரு? எல்லாமே பிஜேபியினுடைய ஆட்கள். அதையெல்லாம் நீங்க அம்பலப்படுத்திருக்கணுமா இல்லையா? நீங்க வந்து அதை வந்து மிக கடுமையா நடந்திருக்கணுமா இல்லையா? இன்று வரைக்கும் இன்றைக்கு பிரகாஷ் சிங் தாக்கூர் வந்து இன்னைக்கு வந்து இதில் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க. நீ அன்னைக்கே நீ குற்றவாளின்னு உறுதி செஞ்சா உடனே ஸ்பீடு கோர்ட்டில் எத்தனை பேர் செத்தாங்க அன்னைக்கு? உடனே ஒரு ஸ்பீடு கோர்ட்டு போட்டு நீ தூக்கில் தொங்க விட்டுருக்கணும்ல. நீ ஒரு வலிமையான அரசாங்கமாக இருந்திருந்தா, நீ வலிமையான இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்திருந்தா, ஒரு குண்டு வெடிப்பு குற்றவாளி 10 இடத்துல குண்டு வச்சிருக்கா. குண்டு வச்சது இல்லாமல் எதற்க ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் வேணும்ல. ஒரு குண்டு வச்சு எதுக்கு, இந்த காரணத்துக்காக நான் குண்டு வச்சுன்னு சொல்லணும். எந்த ரீசன் இல்லை. முஸ்லீம் பள்ளிவாசலுக்குள்ள குண்டு வெடிக்குது, தர்கால, அஜ்மீர் தர்கால குண்டு வெடிக்குது, ஹைதராபாத் பள்ளிவாசல்ல குண்டு வெடிக்குது. குண்டு வெடிக்கிறது முஸ்லீம்கள் தான் இறக்குறாங்க. அரெஸ்ட் பண்றது யாரு? முஸ்லீம்களை தான். யாரு? கவர்மெண்ட்ல நடக்குது. இதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் நடக்குது. உன்னுடைய காவல்துறை யாருக்கு வேலை செஞ்சாங்க? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்ட? 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி பல பேர் இருந்தாங்க. என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? நீங்க ஆட்சி பண்ணும்போதே அவ்வளவு ஒருத்தன் பண்றானா, அப்ப அவன் ஆட்சி இருக்கும்போது என்னென்ன பண்ணுவான்? அப்ப எல்லாவற்றையும் 10 வருஷமா வேடிக்கை பார்த்துட்டு 2002 குஜராத்ல கலவரம் நடக்குது, போலி என்கவுண்டர் நடக்குது. அந்த வழக்குகளில் மோடி, அமித்ஷா எல்லாருமே சிக்கிறாங்க, அவர்கள்லாம் விடுவிக்கப்படுறாங்க. உன்னோட ஆட்சி இதெல்லாம் வந்து நீ எதிர்கட்சிகள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட, மக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்ட, சிறுபான்மையினர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம். காமன் பப்ளிக்காக ஏதாவது பண்ணானா அதுவும் பண்ணல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு, காமன்வெல்த் ஊழல். சுரேஷ் கல்மாடி காமன்வெல்த் போட்டி நடக்கும்போது கொசுபத்தி வாங்கினதுக்கு ஒரு கொசுபத்திக்கு 2 லட்ச ரூபா பில் போடுறான். ஒரு கொசுபத்திக்கு 2 லட்ச ரூபா பில்லு போட்டு அது ஒரு ஊழல். காமன்வெல்த் ஊழல், IPL ஊழல். இது மோடிங்கிறவங்கலாம் வெளிநாட்டுக்கு ஓடுறதுல எல்லாமே அப்போ நடக்குது.
காவிரி பேசின்ல இப்போ அந்த வழக்கு திரும்ப வந்திருக்கு. ரிலையன்ஸ் அம்பானி மீது காமன்வெல்த் இதில் காவிரி பேசின்ல வந்து எரிவாயு எடுக்கிறதுல ஊழல், 2G ஊழல், 3G ஊழல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு ஊழல் வந்துகிட்டே இருக்கு. அது ஊழலா இல்லையா? ஊடகங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம்ஸ் நவுல வந்து எப்படி நம்ம ஹெட்டிங் போட்டான், கனிமொழி அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அன்னைக்கு நைட் ஹெட்டிங் போடுறான் டைம்ஸ் நவுல. அர்ணாப் கோஸ்வாமி வந்து ஹெட்டிங் போடுறான், என்ன தெரியுங்களா, கனிமொழி ஃபர்ஸ்ட் நைட் இன் திஹார் ஜெயில்னு போடுறான். மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ், அவங்களோட கூட்டணி ஆட்சியில திமுக இருக்கு, திமுக தலைவரோட மகள். அப்ப ஊடகத்தை நீ எந்த அளவுக்கு, நான் வந்து ஊடகத்தை நீ கண்ட்ரோல் பண்ணு, ஊடகத்தை ஒடுக்குன்னு சொல்லல. 2G வழக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதோட முடிவு எப்படி வந்திருக்கு, இவன் வந்து எப்படி பிம்பப்படுத்தினாங்கன்னா 1,26,000 கோடி ஊழல் நடந்துருச்சு, அவ்வளவு இந்தியாவே மொத்தமா இதாயிடுச்சு, மிகப்பெரிய ஊழல், அப்படி இப்படி பயங்கர பூதாகரப்படுத்துறான். யாரு? எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள். அன்னைக்கு வந்து அவன் எதிர்கட்சியா இருக்கும்போதே அவ்வளவு ஆதரவா இருந்தான்னு சொன்னா, இன்னைக்கு ஆளுங்கட்சியா 10 வருஷத்தை கிராஸ் பண்ணும்போது அவன் எவ்வளவு தூரம் வேலை செய்வான். அப்ப என்ன, நீ மிக மிக பலவீனமான ஒரு கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் மிக மிக பலவீனமா, இவங்களை நம்பி போனா நிச்சயமாக செருப்படி விடும். அதான் நீங்க வந்து ராகுல் காந்தி இப்ப கடந்த 10 வருஷத்துல காங்கிரஸோட 10 வருஷமே வந்து மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தி தான் அதை எல்லாமே பண்ணுது. அதுதான் சொல்ல வரேன். ராகுல் காந்தி வந்து தலையிட்டு தான் நிறைய விஷயங்கள் நிறைய தவறுகளை ராகுல் காந்தி தான் பண்ணாரு. புரியுங்களா? பிரைம் மினிஸ்டராக வந்து சோனியா காந்தி வர்றதாக இருந்தது, திடீர்னு வந்து மன்மோகன் சிங் பிரதமராக போட்டாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு இருந்தார், அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு இருந்தாருன்னு வைங்களேன். ஆக்சுவலி இவங்க குடும்பத்துலேருந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்க அதை போட்டாங்க. பட் இவங்க தான் ஆப்ரேட் பண்ணாங்க. உங்களுக்கு ஊழல் வழக்குகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து இந்த ராகுல் காந்தி எத்தனையோ ஊழல் எழுப்பினார். ரஃபேல் ஊழல்னாரு, அமித்ஷாவுடைய பையன் ஊழல் அப்படின்னு எவ்வளவோ ஊழல் விஷயங்களை காங்கிரஸ் வெளியில கொண்டு வந்தாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிஜேபி தலைவர் அரெஸ்ட் ஆயிருக்கிறாரா இந்த 10 வருஷத்துல? காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சராக இருந்த சுரேஷ் கல்மாடி அரெஸ்ட், மத்திய அமைச்சராக இருந்த ராசா அரெஸ்ட், கருணாநிதியுடைய மகள் எம்பியா இருந்த கனிமொழி அரெஸ்ட். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூத்த காங்கிரஸ் தலைவர் அவர் பண்ண பிரஃபுல் படேல் இல்லை ரயில்வே துறை அமைச்சராக ஒருத்தர் ரயில்வே ஊழல்னு சொல்லி அவரை வந்து இது பண்ணி, அப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஊழல் குற்றச்சாட்டு வந்து உடனே தூக்கு. அவனை எவ்வளோ பெரிய தலைவராக நம்மளோட தூக்கு. அப்போ மூத்த தலைவர்களை மதிக்கிறது இல்லை, இஷ்டத்துக்கு பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா மூத்த தலைவர்களே சேர்ந்து குளிப்பறிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, புரியுதுங்களா? இவன் வந்து ரொம்ப ஓவரா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து தொடங்கினது உட்கட்சி பூசல் அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல மூத்த தலைவர்களே கிடையாது. இன்னைக்கு குலாம் நபி ஆசாத் போயிட்டாரு, இவர் கபில் சிபல் மூத்த வழக்கறிஞர் அவர் போயிட்டாரு, இன்னும் பல பேர் வந்து சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க. எப்படின்னா ஒரு காங்கிரஸ் கட்சியே வந்து ஒரு மாதிரி வந்து போயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். இவங்க வந்து ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கே வந்திருக்காது. இன்னைக்கும் ஒண்ணுமே கெட்டு போயிடல. இன்னைக்கும் இவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா இப்போதும் பிஜேபியால் ஜெயிக்க முடியாது. இங்கே சரி ஓகே இதில் நடந்துச்சு வைங்களேன். பீகார்ல இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி செய்திகளை படிக்கும்போது ஏதாவது கலட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. அவருடைய பெயர் வந்து கிருஷ்ணா அல்லவாரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை காங்கிரஸ் கட்சி பீகார் மாநிலத்துடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறாங்க. இவர் யாருன்னா matrimony.com இருக்கும்ல, அதனுடைய ஒரு ஃபவுண்டர். அதாவது saadi.com ஒரு matrimony.com இருக்கு, அதோடைய ஃபவுண்டர். இவருக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இவர் வந்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் ராகுல் காந்தி கூட எப்படியோ பழக்கம் ஆகிறாரு, க்ளோஸ் ஆயிடுறாரு. ஒரு பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனத்துல இருந்து அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வர, ராகுல் காந்தி உங்களுக்காக நான் வரேன்னு சொல்லி வந்தவொடனே ராகுல் காந்தி அவரை நம்பி என்ன பண்றாரு, பீகார் மாநில தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கிறார். நியமிச்சதுக்கு பிறகு முன்னனுபவமே கிடையாது. அவர் எந்த எலெக்ஷன்லயும் வேலை பார்த்தவரே கிடையாது. பிரசாந்த் கிஷோராவது ஏதாவது 4-5 கட்சிக்கு போய் வேலை பார்த்து, எல்லா கட்சிகளுக்கும் வேலை பார்த்து ஏதோ கொஞ்சம் ஒரு இதாவது ஒரு நாலேஜ் எலெக்ஷன் எப்படி நடக்கணும்னு தெரியும். இவர் வந்து கல்யாண matrimony.com நடத்தினவர். 10 பொறுத்த இருக்கான்னு சரியா பார்ப்பார், அவ்வளவுதான். இல்ல அந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு நாலேஜ் இல்லாம இருக்கும், அரசியல் நாலேஜ். இவ்வளவு தோல்விகளை பார்த்ததுக்கு பிறகுமா நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க. இவ்வளவு தோல்வி எல்லா மனுஷனுக்கு வரதான் செய்யும், புரியுதுங்களா? தோல்வி மோடி இவ்வளவு தூரம் இவ்வளவு வெற்றி அதிகம் கிடைக்குமா? அப்ப அவ்வளவு வெற்றி கிடைக்குன்னா ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு இல்லை. இவருடைய பலவீனம் தான், ராகுல் காந்தியோட பலவீனம் தான். மோடியும் அமித்ஷாவும் காட்டில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த கிருஷ்ணா அல்லவாருங்கிறவர் வந்து எந்த விதமான தேர்தல் அனுபவமே இல்லாதவர். அவரை கொண்டு போய் போடுறாங்க. அவர் ஒழுங்காக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மூத்த சீனியர் லீடர்ஸ் எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இவர் வேண்டப்பட்ட ஆட்களுக்கு சீட்டு கொடுக்குறது, அந்த மாதிரியான வேலைகளை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சியான ஆர்ஜேடி, லாலு பிரசாத் யாதவுடைய கட்சி, அந்த கட்சி தான் அங்கே பிரதானமான கட்சி, அதான் மாநில கட்சி. அவங்களை நம்பி தான் காங்கிரஸுக்கு அங்கே பெருசாக ஒரு பலமும் கிடையாது.
ஓட்டு திருட்டுங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னிறுத்தி ராகுல் காந்தி பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணி ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு எழுச்சி காங்கிரஸுக்கு ஏற்படுது அங்கே. அவருக்கு போய் ராகுல் காந்தி 2 மாசமா அங்கே போக மாட்டேங்கிறாரு. 2 மாசமா எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கே போகலை. இந்த இடையில இந்த அல்லவார் என்ன பண்றாரு, அல்லையிலே குத்தி இருக்கிறாரு காங்கிரஸை. ஏன்னா இதுல போய் ஆர்ஜேடி கட்சிகிட்ட போய் 60 சீட் கேட்டிருக்கிறாரு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஏற்கனவே 70 சீட் வாங்கினீங்க, 70 சீட் வாங்கி வெறும் 19 சீட் தான் ஜெயிச்சிங்க, அப்போ வந்து 20 சீட் வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு 10 சீட் எச்சா ஒரு 30 சீட் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 30 சீட் வாங்கிக்கங்கன்னு சொல்லும்போது முடியவே முடியாது, எங்களுக்கு வந்து அவ்வளோ குறைங்க, கடைசிக்கு 40 வாங்கிக்கோங்க, உங்களுக்கு அவ்வளோ பலம் இல்லை, சொன்னால் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை 60 சீட் கொடுத்தா தான் எல்லாம் கூட்டணியில் இருக்க மாட்டோம், முதலமைச்சர் வேட்பாளர் உங்களை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி கடுமையாக இது பண்ணி இவருக்கு கிரவுண்டில் ஒன்றுமே இல்லை. காங்கிரஸ் கட்சி தனியாக நின்னாங்கன்னா எங்கேயுமே டெபாசிட்டே வாங்க முடியாது. அப்படி ஒரு பலவீனமான நிலையில் இருக்குது. தமிழ்நாட்டோட ஒரு 4 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு வைங்களேன், அங்கே அதுவும் கிடையாது. 4 சீட்டு கூட எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா சண்டை போட்டு 60 சீட்டுகளை வாங்கி நிற்கிறதுக்கு ஆளே கிடையாது. அங்கே 60 சீட்டுகளை வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு பிறகு அங்கே ஏதாவது பிரச்சாரம் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஒரு பக்கம் வந்து நிதிஷ்குமார் பிரச்சாரம் பண்றாரு, அங்க வந்து ராஷ்டிரிய லோக் ஜனம் சக்தின்னு ஒரு கட்சி, லோக் ஜனசக்தி கட்சின்னு ஒன்று இருக்கு, அவங்க ஒரு பக்கம் தலித்து மக்களுடைய கட்சி, அது அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. HAMSன்னு ஒரு கட்சி, அவன் முன்னாள் முதலமைச்சர், அவன் வந்து ஒரு பக்கம் தலித்துகள் மக்களை இது பண்ணி அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷா பிரச்சாரம், இன்னொரு பக்கம் மோடி பிரச்சாரம், இவ்வளவு பிரச்சாரம் நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் மட்டும் தான் பிரச்சாரம் பண்றாரு. ராகுல் காந்தியும் வரல, சோனியா காந்தியும் வரல, மல்லிகார்ஜுன கார்கே எங்கே போனான்னு தெரியல. கிட்டத்தட்ட 20% தலித் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸினுடைய கோர் ஓட் பேங்கே யாருன்னா தலித்துகளும் முஸ்லீம்களும் தான், இந்தியா முழுக்க, அகில இந்திய அளவில். அந்த பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், ஆர்ஜேடிங்கிறது ஒரு யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு கட்சி, அவன் 15% இருக்கிறாங்க. இப்போ இந்த அங்கே பிரச்சனை யாதவர்களுக்கும் தலித்துகளுக்கும் தான். ஆனால் காங்கிரஸ் வந்து ப்ரோ தலித் பார்ட்டி. அப்போ முதல்ல அந்த கூட்டணியே வந்து ஒரு இது இல்லாத கூட்டணி, ஒரு இணக்கம் இல்லாத கூட்டணி இருந்தாலும், பட் வேறு வழி இல்லை. இப்போ என்னன்னா ஒரு ஆர்ஜேடி கூட சண்டை, ஒழுங்காக 20 சீட் வாங்கியிருந்தா கூட 10 சீட்லேயே ஜெயிச்சிருக்கலாம். இப்போ என்ன 60 சீட்டை வாங்கி கடைசியில் 6 சீட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. விட்டுருந்தா கூட அந்த ஆர்ஜேடியாவது டஃப் கொடுத்து பல இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த கட்சியினுடைய வெற்றியையும் கெடுத்து இவங்களும் வெற்றி பெறுவதற்கு எந்த இதுவும் பண்ணாமல் ராகுல் காந்தி கடைசியில் என்ன பண்ணாங்க, ராகுல் காந்தி ஃபோட்டோவே போடலையா எந்த போஸ்டர்லையும். ஏன்னா போஸ்டரில் ஃபோட்டோ போட்டால் மக்கள் கேட்குறாங்க, ஏன்னா ராகுல் காந்தி எப்போ வருவாருன்னு கேட்குறாங்க. ராகுல் காந்தி எங்கே இருக்கிறாருன்னு தெரில. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வருது, இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, டெல்லியில் குண்டு வெடிச்சு இவ்வளோ மக்கள் 10-12 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 13 பேர், இவ்வளோ பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. மோடி கூட என்ன பண்ணிட்டாரு, பர்மாலாம் சுற்றிட்டு திரும்பி வந்து பார்த்துட்டாரு. ராகுல் காந்தி பார்த்த மாதிரி செய்தியே இல்லைங்க. ராகுல் காந்தி இன்ன வரைக்கும் பார்க்கல, எங்க இருக்கிறான்னு தெரியல, எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. எலெக்ஷன் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, இந்தியாவில் வந்து ஓட்டு திருட்டு நடக்குன்னு எங்க போய் பேசுறாரு, தென் அமெரிக்கா சிலி பல்கலைக்கழகத்தில் போய் பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. எலெக்ஷனுக்கு இங்கே அவன் வந்து ராகுல் காந்தி எங்கன்னு கேட்டுக்கிறான், இவரு போய் அங்கே போய் யூனிவர்சிட்டியில் போய் பேசிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் டெல்லியில் பார்த்தா ஸ்வீட் கடையில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. இந்த 2 ஃபோட்டோ தான் வந்துச்சு, இந்த 2 மாசத்துல வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் எங்க இருந்தாருன்னு தெரியல. பிரியங்கா காந்தி வழக்கமாக அங்கேன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, அவங்க எங்கே போனாங்க என்ன தெரியல. அப்போ ரொம்ப 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 இவ்வளவு மோசமாக ஒரு தேர்தலை எதிர்கொண்ட கட்சி வந்து நம்ம பார்த்ததே இல்லை. அவ்வளோ மோசமாக நடந்துட்டு நீங்கள் வந்து பிஜேபி ஓட்டு திருடுது, இவிஎம்ல ஏற்கனவே இவிஎம்னாங்க, இப்போ வந்து ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இதெல்லாம் நீ எப்போ கண்டுபிடிச்சிருக்கணும், எப்போ நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இல்லைங்க, எலெக்ஷன் நடக்கும்போது தான் கண்டுபிடிச்சிருக்கணும். உங்களை மாதிரி என்னைய மாதிரி பார்வையாளர்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீ ஒரு அரசியல் கட்சி, இத்தனை எம்எல்ஏக்கள் வச்சிருக்க, எம்பி வச்சிருக்கிற, உனக்கு ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கு, நீலாம் வந்து இது பண்ணணும். எல்லா டேட்டாவும் கையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை வழக்கறிஞர்கள் உனக்கு இருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில், எவ்வளவு தேர்தல், எவ்வளவு மூத்த அதிகாரிகள் கட்சியில் உறுப்பினராக இருப்பாங்க, எவ்வளோ கான்டாக்ட் உனக்கு இருக்கும், உனக்கு தெரிய வேணாமா? அப்படி 25 லட்சம் ஓட்டு ஹரியானாவில் வந்து திருடி இருக்கான்னு சொல்லி எப்போ சொல்கிற, ஆட்சி முடியும் போது. இப்போ பீகாரில் வந்து திருடிட்டான் அப்படின்னா இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க, ஆதரவாளர்கள் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கு இங்கே எதிரொலிச்சிருக்கு. சரி, நான் அந்த கேள்விக்கே வரேன். இப்போது தேர்தல் ஆணையம் மேலே வைக்கப்படக்கூடிய அந்த அக்யூசேஷன் இருக்குல்ல, இப்போ தேர்தல் ஆணையத்துடைய உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இப்போது தேர்தல் கமிஷனராக இருக்கக்கூடிய அந்த ஞானேஷ் அப்படிங்கிற ஒரு ஞானேஷ்குமார் அவர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இது ஞானேஷுக்கும் பீகாருக்குமான தேர்தல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த ஞானேஷ்குமார் வந்து பாஜகவில் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக ஆளுமர சங்கத்தால் நியமிக்கப்பட்டவர். இன்னொரு விஷயம் என்னென்னா,
மக்கள் இங்க வந்து அதிகார மீறல் அப்படின்னு சொல்லி எதை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து இந்த தேர்தல் கமிஷனராக அவர் நீடிக்கக்கூடிய இந்த பதவி காலத்தில் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவுகளுக்கும் வழக்குகள் தொடர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உச்சகட்ட அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இது எப்படி நியாயமானதா இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்துங்க குப்பை தொட்டியில போட்டு மூட வேண்டிய குற்றச்சாட்டு, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அதாவது ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, ஆட தெரியாதவ வந்து வாசக்கோணன்னு சொன்னாலாம் ஆட தெரியாத மேடை கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டு தான். இப்போ கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் ஜெயிக்குது, தெலுங்கானாவில் எப்படி காங்கிரஸ் ஜெயிக்குது, தமிழ்நாட்டில் எப்படி திமுக ஜெயிக்குது, கேரளாவில் எப்படி வந்து கம்யூனிஸ்டுகள் ஜெயிக்கிறாங்க, ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடக்குது அங்கே எப்படி அந்த கட்சிகள் ஜெயிக்கிறாங்க, அங்கே ஓட் மிஷின் சரியா இருக்கும், அங்கே மட்டும் எப்படி சரியா இருக்குது, இங்கே மட்டும் எப்படி தப்பா போகுது உங்களுக்கு? இவங்களுடைய முழுக்க இவங்களுடைய பலவீனம் தான் காரணம். இது வந்து டைவர்ட் டாக்டிஸ். பிஜேபி பக்கம் திரும்ப திரும்ப குற்றம் சுமத்துறது, தேர்தல் ஆணையத்தை குற்றம் சுமத்துறது எல்லாமே டைவர்ட் டாக்டிஸ். நான் கேட்குறேன், நீ எங்க 2 மாசம் எங்க போன? அதுக்கு பதில் சொல்லு. நீ 2 மாசம் எனக்கு ஒரு ஆப்ரேஷனுங்க சர்ஜரி பண்ணுறதுக்காக போயிருந்தேங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா? 2 மாசம் தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது 2 மாசம் நீ தலைமறைவாக இருந்துட்டு ஒரு பலவீனமான ஒரு காங்கிரஸ் கட்சி 60 சீட்டை நீ வாங்கி வேட்பாளர் நிறுத்த கூட முடியாம ஒரு கல்யாண இணையதளத்தை மேனேஜ் பண்ற மேனேஜரை கொண்டு வந்து நீ தேர்தல் பொறுப்பாளராக வச்சுட்டு ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர், முஸ்லீம் தலைவர், முன்னாள் எம்பி, அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் வந்து வாக்குப்பதிவு முடிஞ்சோடனே ராஜினாமா பண்றாரு. வாக்குப்பதிவு முடிஞ்சோடனே அவர் பதவி ராஜினாமா பண்றாரு. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா தேர்தலில் வந்து அது ஏதாவது எதிரொலிப்பு, ஏன்னா ஒரு முன்னாள் எம்பி, ஒரு செல்வாக்கு மிக்கவர், அதனால அது வந்து ஏதாவது எதிரொலி ஏற்படும், தேர்தலில் பாதிப்பு, காங்கிரஸ் கட்சிக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும், அதனால நான் எலெக்ஷன் முடிஞ்சு பண்றேன், எனக்கு காங்கிரஸ் கட்சியோட ஐடியாலஜியில் பிரச்சனை இல்லை, பட் காங்கிரஸ் கட்சியில் உள்ள சில பேர் வந்து எனக்கு வந்து அவங்களோட உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். அப்போ இது நான் சொல்ற குற்றச்சாட்டு இல்லைங்க, காங்கிரஸுக்குள்ள உள்ளவர்களே சொல்ற குற்றச்சாட்டு தான். நீ வந்து பலவீனமாக இருந்து கொண்டு பலவீனமாக தேர்தலை எதிர்கொண்டுட்டு 10,000 ரூபாய் தரேன்னு மோடி வந்து சொல்றாரு. நீ வந்து என்ன வாக்குறுதி கொடுத்த? என்ன மக்கள்கிட்ட போய் தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்கிறாங்க, அதிமுக ஜெயிக்கிறாங்கன்னா எவ்வளோ வாக்குறுதிகள், கவர்ச்சிகரமாக வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ண எதுவுமே செய்யலை. இப்போ உன் பக்கம் எல்லா தவறையும் வச்சுக்கிட்டு நீ வந்து எலெக்ஷன் சொல்றது வந்து டைவர்ட் டாக்டிஸ் தான் அது. அதெல்லாம் நம்ம அது மேபி இருக்கலாம், நான் வந்து இல்லைன்னா சொல்ல. எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி சாதகமாக நடந்திருக்கலாம், நடக்கும், சரிங்களா? இதே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கேஸ் போட முடியாது, அவர் மேலே வந்து கேஸ் கூட போட முடியாது, அப்போ திடீர்னு ஆட்சி மாறிடுச்சு, காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்பவும் சொல்லுவீங்களா காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு, அப்பவும் வந்து எலெக்ஷன் கமிஷனோட சட்டத்தெல்லாம் நீக்கிங்கன்னு சொல்லுவீங்களா? இது எல்லாமே டைவர்ட் டாக்டிஸ், புரியுதுங்களா? இது நீங்கள் உங்கள் பக்கம் தான் தப்பு இருக்குது. நீங்கள் வந்து பலவீனமான கட்சி, பலவீனமான கொள்கை, பலவீனமான தலைவர்கள், தொண்டர்கள் வந்து இருப்பான், எப்பவுமே ஓட்டு போகிறவன் இருப்பான், தொண்டர்கள் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பான் எல்லா கட்சிக்கும். இவங்க பக்கம் தப்பு வச்சுட்டு இதெல்லாம் சொல்கிறது வந்து பம்மாத்து வேலைகள் இதெல்லாம். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த மேட்ரிமோனியில் அவரோட அந்த நிறுவனத்தை சார்ந்தவரை வந்து எலெக்ஷன் வேலைக்கு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் புதுசாக. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்படும் போது ஒன்று இவங்களுக்கு வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லையா, இல்லை ஒர்க் பண்ண தெரியலையா, எப்படி இதை எடுத்துக்கிறது? ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிறதுனா, காங்கிரஸுக்கு, அதாவது இப்போ இந்திய மக்களுக்கு வந்து ஒரு சாபம். காங்கிரஸ் கட்சியும் அந்த தலைவர் தலைவராக ராகுல் காந்தி வந்திருக்கிறதும் ஒரு பெரிய சாபம். ஏன்னா அவர் வந்து எப்படின்னா, இப்போ ராகுல் காந்தியோடு நேரடியாக தொடர்பு உள்ளவர் அப்படிங்கிறதுனால அந்த கிருஷ்ணா அல்லூர்கிட்ட வந்து எந்த மூத்த தலைவர்களும் பேசவே முடியலையா. இது பிரிண்ட் இணையதளத்தில் வந்து ஒரு செய்தி தான் அது. நான் வந்து கற்பனையில் ஒன்றும் அடிச்சுல விடலை. பிரிண்ட் இணையதளம் செய்தி போய் இப்போ யாருனாலும் பாருங்க, நான் லிங்கோட தர நீங்கள் போடுங்க, சரிங்களா? இவர்கிட்ட வந்து யாருமே பேசக்கூட முடியலையா. இவர் வச்சதுதான் சட்டம், ஏன்னா தேர்தல் பொறுப்பாளரை நியமிச்சிட்டாங்க. அதனால இவருக்கு சாதகமாக போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி பாதி பேர் காங்கிரஸ் தலைவர்கள் ஆஃப் ஆயிட்டாங்க, மீதி உள்ளவர்கள் அதிருப்தியில் அப்படி ஒதுங்கிட்டாங்க. அப்போ இது மட்டும் காரணம் இல்லை. நான் என்ன சொன்னேன், இது வந்து காங்கிரஸ் கட்சி 60 சீட்டில் தோத்துருந்தாலும் ஆர்ஜேடியாவது ஜெயிச்சிருக்கணும். இப்போ என்னன்னா இவங்களுக்குள்ள எதுவுமே அந்த கூட்டணியே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. கூட்டணி ஒர்க் அவுட் ஆகலை. அங்கே இப்போ எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த மோடி, நிதிஷ்குமார், அவங்களுடைய பலம், இப்படி பல ஃபேக்டர் இருந்தாலும் மெயின் ஃபேக்டர் இவங்க தோத்ததுக்கு இவங்களுடைய பலவீனம் தான் காரணம். இவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து நின்று இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக, ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து நான் சொன்னது மாதிரி இது 2 பேருக்கும் இடையில வந்து வெறும் 5 சீட் தான் டிஃப்ரெண்ட் போன எலெக்ஷனில். இது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இதே 5 சீட் டிஃப்ரெண்ட் பிஜேபி இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அவன் என்ன 15 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்திருப்பான். எத்தனையோ மாநிலங்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தான் ஜெயிச்சுது, பார்த்தா பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு. கர்நாடகா
அப்போ இது வந்து அரசியலில் வந்து சட்டப்படி தவறு இல்லை, சட்டப்படி இது தவறு இல்லை. ஒரு எம்எல்ஏ 10 எம்எல்ஏ விலைக்கு போய் இன்னொரு கட்சி சப்போர்ட் பண்ணுறான்னா சட்ட ரீதியாக அது செல்லும். ஓகே, சரிங்களா? அப்போ கட்சியிலையும் ஸ்ட்ராங் இல்லை, ஜெயிச்சு ஓட்டு போட்டாலும் ஒரு எம்எல்ஏ இப்போ நம்ம நினைக்கிற மேலே ஒன்றும் இல்லை. இப்போ இதே காங்கிரஸுக்கு ஒரு காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு 15-20 சீட்டு மெஜாரிட்டியோட அவங்க ஆட்சி அமைச்சாலும் ஆட்சியில் அவங்க இருக்க மாட்டாங்க. 15 சீட்டு வந்து கூடுதலாக இவங்க ஜெயிச்சு பிஜேபி கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையில வந்து வெறும் 10 சீட்டு தான் டிஃப்ரெண்ட். 15 சீட் டிஃப்ரெண்ட்ல காங்கிரஸ் கூட்டணியே ஜெயிச்சிருச்சுன்னு வைங்கள, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இவங்க வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்க மாட்டான், பாதி பேர் போயிடுவான். புரியுதுங்களா? அதனால இவர்களை நம்புறது வந்து மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு வேலை தான். ஓகே, இப்போ பீகார்ல மெஜாரிட்டியா பாஜக கூட்டணி வந்திருக்கு. இப்போ முழுக்க கேள்வி என்ன, இல்லை ஒரு பயம் அப்படின்னு சொன்னா, அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவங்களுக்கு என்ன நிலைமை? பாஜக உள்ளே வந்துட்டாங்க, சேம் நம்ம ஊர்லேயும் அதே அரசியலை தானே பார்க்குறோம். பாஜக உள்ளே வந்துடும், அதனால குறிப்பிட்ட கட்சியினருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அரசியல் பண்ணுறாங்க. அதே கேள்வி இப்போ அங்கே வந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம்னா, இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து எலெக்ஷன் குறித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த முஸ்லீம் யாதவ் பிரிவினர் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காங்க, இனிமேல் ஆர்ஜேடிங்கிறது வரவே செய்யாது, எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது, முஸ்லீம் யாதவ் பிரிவை தவிர மற்ற எல்லாரும் நமக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதை குறிப்பிட்டு சொல்றாரு, பெண்கள், விவசாயிகள், அதோட இளைஞர்கள் வந்து நமக்கு தான் ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த முஸ்லீம் யாதவ் அப்படிங்கிறத பிரித்து பார்க்குற மாதிரி அவரோட பேச்சு முதல்ல தெரியுது. அப்படி இருக்கும்போது இனி அதை அங்கே இருக்க மக்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க, அங்கே நிலைமை என்னவா இருக்கும்? அதாவதுங்க, இதெல்லாம் பூச்சாண்டி காட்டக்கூடிய ஒரு வேலை தான். சரி, நீங்கள் வந்து இன்றைக்கு மோடி சொல்கிறார் முஸ்லீம்களும் யாதவர்களும் எங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டாரு, இது முஸ்லீம்களுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்சமோ அதெல்லாம் வந்து ஒன்றுமே தேவையில்லை. சரிங்களா? சரி, ஓகே, மோடி முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறார், பிஜேபி எதிராக இருக்குது, அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இவங்க ஆதரவாக இருக்கிறாங்களா? சரி, மோடி தான் எதிர்ப்பாக இருக்கிறார், இவங்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்களா? காங்கிரஸும் ஆர்ஜேடியில இவங்க ஆதரவாக இருக்கிறாங்களா? ஆதரவு இல்லைன்னு சொல்றீங்களா? இவங்க எங்கெங்க ஆதரவு இருக்கிறாங்க? மோடி வந்து மோடிக்கு வாக்களிக்கவில்லை, நம்ம முஸ்லீம்கள் மோடிக்கு வாக்களிக்கவில்லை, அதனால மோடி எதிர்க்கிறார். இப்போ யோகி ஆதித்யநாத்துக்கு முஸ்லீம்கள் வாக்களிக்கிறது இல்லை, அதனால யோகி ஆதித்யநாத் எதிர்க்கிறார். சரி, இவங்களுக்கு தானே காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் தானே வாக்களிக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஆறத்தழுவி அப்படி கட்டி பிடிக்கிறாங்களா? கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏஎம்எம்எம் கட்சி அந்த தலைவர் சொல்லியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 20% முஸ்லீம்கள் பீகாரில், 15% தலித்துகள் இருக்கிறாங்க, யாதவர்கள் 15% தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் வந்து யாதவர்களுக்கு அகில ஒரு பேர் என்ன, தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர். ஒரு மல்லான்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, படகு ஓட்டக்கூடியவங்க, அவங்க மொத்தமே 2% தான் இருக்கிறாங்க. அந்த கட்சி கடந்த முறை பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த கட்சியை வந்து 2% கூட அந்த கட்சியை வந்து இவங்க கூட்டணி கொண்டு வரணுங்கிறதுக்காக அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி தரேன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு வராங்க. அவருக்கு துணை முதலமைச்சர். சரி, முஸ்லீம்களுக்கு என்ன பதவி? 20% முஸ்லீம்களுக்கு என்ன பதவி? ஒரு துணை முதலமைச்சராக சொல்லியிருக்கணுமா இல்லையா? தேர்தலுக்கு முன்பே பல பேர் சொல்றாங்க, ஓய்சி கேட்கறாரு, பல பேர் கேட்கறாங்க, பிஜேபிக்காரனே கேட்கறான். பிஜேபி கேட்கறாங்க, நீங்க வந்து துணை முதலமைச்சர் முஸ்லீம் கொடுப்பீங்களான்னு கேட்கறான். அப்போவும் அமைதியா இருக்கிறாங்க. அப்போ கூட வந்து துணை முதலமைச்சர் ஒரு டம்மி பதவி, அது வந்து ஒரு இது கிடையாது. துணை முதலமைச்சருங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பதவி கிடையாது, அமைச்சர் தான். அது நார்மலாக அமைச்சர் மாதிரி அது ஒரு அமைச்சர் பதவி தான். நம்மளா சும்மா போர்டு தான் துணை முதலமைச்சர், அது அஃபீஷியலாக அது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் கொடுக்குற அங்கீகாரம் மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அமைச்சருக்கு உண்டான அங்கீகாரம் தான். அப்போ அந்த ஒரு லெட்டர் பேடு பதவி, அந்த பதவியை கொடுப்பதற்கு கூட இவங்களுக்கு மனசு இல்லை. 20% ஓட்டு மட்டும் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சரி, ஓகே, ஓவைசி இருக்கிறார். ஓவைசி வந்து என்ன பண்ணுறாரு, கடந்த தேர்தலில் தனியாக நின்று 5 சீட் அவர் ஜெயிக்கிறார். இந்த எலெக்ஷனில் வந்து என்னை கூட்டணியில் சேர்த்துக்கோங்க, அவராக வந்து கேட்குறாரு, என்னை சேர்த்துக்கோன்னு கேட்குறாரு. வெறும் 6 சீட் கொடுங்க போதும் அப்படிங்கிறாரு. அவரை நாங்கள் சேர்க்க மாட்டோம், அவர் அடிப்படைவாதி. அதாவது காங்கிரஸ் சொல்றாங்களா, ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு, இவர் வந்து அடிப்படைவாதி, இவன் வந்து ஜாதி அரசியல் பண்ணுவான். அதாவது அவங்க பல முழக்கங்கள் இருக்கு, அவங்க ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய முழக்கங்களை வந்து எழுப்பி தான் இவங்க எலெக்ஷனை எதிர்கொள்வாங்க. ஆர்ஜேடிங்கிற கட்சி முழுக்க தலித்து மக்களுக்கு எதிரான கட்சி ஆர்ஜேடி. சரிங்களா? அந்த கம்யூனிட்டிகள் வந்து இவங்க எதிரானவங்க தான். அந்த ஜாதி பெருமையை தூக்கி பிடிக்கிற மாதிரி வசனங்கள்லாம் இவன் பேசுவான். அப்படிப்பட்ட இது தப்பு கிடையாது அவனுக்கு, இந்த ஜாதி பெருமை பேசுறது தப்பு இல்லை. ஆனால் அவர் வந்து முஸ்லீம்கள் உரிமையை பேசுறார், முஸ்லீம்கள் பெயர்லேருந்து பேசுறாரு அப்படின்னு அவர் வந்து யார் அடிப்படைவாதியா? இவன் என்ன கேட்குறான், தேஜஸ்வி யாதவ் என்ன கேட்குறாப்புல, இதே நான் வந்து ஹைதராபாத்தில் வந்து இருந்தேன்னா எனக்கு நீங்கள் சீட் கொடுப்பீங்களா? நான் ஹைதராபாத்தில் வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன், எனக்கு வந்து ஓய்சி சீட் கொடுப்பாரா? அது ஓய்சி சொல்கிறாரு, நீ காங்கிரஸ் கூட்டில் இருந்தாரு, இப்போ காங்கிரஸ் போய் கேளு, ஹைதராபாத்தில் நிற்கணுமா?
ஓஎஸ் சொல்கிறார், நான் வந்து தனியாக நிற்கிறேன் ஹைதராபாத்தில், நீ வந்து கூட்டணியில் நிற்கணும்னா காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கிற, காங்கிரஸ்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறாரு. அவன் தேஜஸ்வி யாதவ் கேட்குறாரு, அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு நான் வந்து சீட் கொடுக்க முடியாது, எங்கள் மாநிலத்தில் நாங்கள் தான் இது பண்ணுவோம், நீங்கள் இங்கே அங்கேருந்து இங்கே வரக்கூடாதுங்கிறான். ஓகே, காங்கிரஸ் வரலாம், தேசிய கட்சி பிஜேபி வரலாம், கம்யூனிஸ்டுகள் வரலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஓய்சி வந்து இங்கே எப்படி வரலாம், வரக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ உனக்கு கிடைச்ச தோல்வியை வந்து நான்லாம் கொண்டாடுறேன், நான்லாம் காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு கிடைச்ச தோல்வியை வந்து உண்மையாக கொண்டாடுறேன். அது வந்து பிஜேபி ஜெயிச்சதுனால இல்லை, அது பிஜேபி ஜெயிக்கிறதுனால இல்லை, காங்கிரஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சொந்த எல்லா வாக்குகள் காங்கிரஸ் உயிரோடு இருப்பதுக்கு காரணமே முஸ்லீம் தலித் வாக்குகள் தான். அப்படி அதே போல் இந்த ஆர்ஜேடி கட்சி வெறும் 14% யாதவர்களுடைய கட்சி, அது முஸ்லீம்களை ஆதரிக்கிறதுனால அது பொது கட்சி, முஸ்லீம்களை ஆதரிக்கலைன்னா அது ஒரு ஜாதி கட்சி தான். அப்போ நீ ஓட்டுக்களை வாங்குவ, நீ தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருப்ப, ஆனால் முதுகில் வந்து முதுகில் இல்லை ஏறி ஏறி மிதிக்கிறான், முதுகில் தெரிஞ்சே மிதிக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாத மக்கள் நம்மளை இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு என்னைய திட்டுவான், புரியுதுங்களா? ஆனால் அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ நான் வந்து எனக்கு சந்தோஷம், உண்மையாக சந்தோஷம், எனக்கு வருத்தமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ண அழிச்சாட்டியதுக்கான பரிசு தான் இது. இன்னும் வந்து மோசம்தான் ஆகும். நீங்கள் கேட்டீங்க வந்து பிஜேபி என்ன பண்ணுறது, என்ன செஞ்சிட முடியும், வாக்கு திருட்டு, எஸ்ஐஆர் மோசடி, என்ன ஓய்சி மட்டும் இப்படி 6 சீட் ஜெயிச்சாரு. அப்போ ஓய்சி ஜெயிக்கணும், அப்போ பிஜேபி ஓய்சி மட்டும் ஜெயிக்க விடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அப்படி ஒரு கேள்வி இல்லை. அப்போ ஓய்சி வந்து பிஜேபி ஜெயிக்க விடுறாங்களா? சரி, ஒருவேளை அது உண்மையாகவே இருக்கட்டுமே, ஒருவேளை பிஜேபி ஓய்சி ஜெயிக்க வச்சு இவங்களை தோக்கடிக்கிறாங்கன்னா அப்போ அது கொண்டாட வேண்டியதானே, அவர் தான் ஓய்சி தான் அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்களே, உனக்கு என்ன பிரச்சனை, முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனை, தனியாக நின்று 6 சீட் ஜெயிச்சிட்டாரு. இப்போ என்ன கேட்குறேன், நிறைய இடங்களில் வந்து ரொம்ப குறைவான டிஃப்ரெண்ட்டில் போயிருக்கு. அதே போல் ஓய்சி ஜெயிச்ச அந்த 5 இடங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 28,000 வாக்கு, 23,000 வாக்கு மினிமம், அதுலேருந்து 39,000 வாக்கு வரைக்கும் டிஃப்ரெண்ட்டில் தான் ஜெயிச்சிருக்கிறார். இவங்க கூட வந்து 500, 200, 300 ஓட்டுலாம் வெற்றி தோல்வி ஆயிருக்கு. ஓய்சி ஜெயிச்ச எல்லாத்துலேயும் மிகப்பெரிய மார்ஜின் தான். அப்போ இனிமேல் இப்போ நிலைமை எப்படி மாறிடுச்சு பாருங்க. இனிமேல் நீ என்ன செய்யணும், நீ ஓய்சி கூட்டணிக்கு நீ போகணும், ஐயா என்னை சேர்த்துக்கோங்க, எனக்கு ஏதாவது சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி மாறிடுச்சு, புரியுங்களா? அதனால எனக்கு இந்த இதில் இந்த ஓட்டு திருட்டு இதெல்லாம் எனக்கு சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, இருந்தாலும் இன்னொரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்கிறாங்கல்ல, அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, அங்கே தேர்தல் நேரத்தில் வந்து அங்கே இருந்த சில கேமராக்கள் வந்து ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல. அதே மாதிரி வந்து ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு லாரி அங்கே வந்து நின்றுச்சு. இதெல்லாம் வந்து இதில் ஏதோ மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இனிப்புகள் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, 2 நாளைக்கு முன்னாடியே இனிப்புகள் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க பாஜகவில். யார் சொல்கிறா இதெல்லாம் முஸ்லீம்கள் சைட்லையும் எதிர்கட்சி சைட்லையும் வந்து இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது. பாஜக வந்து 2 நாளைக்கு முன்னாடியே இனிப்புகள் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இவங்க நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சிட்டாங்க, அப்படின்னா இதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. இது என்னன்னா, இந்த பீகார் தேர்தலை பற்றி எதுவுமே தெரியாமல் இன்னைக்கு காலையில் உட்காந்து பார்த்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். முதல்ல வந்து இனிப்பு ஆர்டர் வந்து எடுத்துக்கோமே, இனிப்பு ஆர்டர் எல்லாருமே பண்ணியிருக்கான், சரிங்களா? இப்போ இன்னைக்கு ஏஎன்ஐயில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விசுவல்ஸ் வந்திருக்கு. ஆர்ஜேடி கட்சி இருக்குல்ல, அவங்க வந்து இந்த குலாப் ஜாம் தயாரிக்கிற வேலையெல்லாம் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா? அது நிறைய விசுவல் வந்திருக்கு, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இனிப்பு தயாரிக்கிறது, இனிப்பு ஆர்டர் பண்ணுறது எல்லாமே தான் பண்ணுறான். சரி, அப்போ முன்கூட்டியே வெட்டி தெரிஞ்சதுனால ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, இதே தேஜஸ்வி யாதவ் இருக்கார்ல, அவர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, பதவியேற்புக்கான நாளும் டேட்டும் குறிச்சிட்டாரு. அப்போ அவர் முன்கூட்டியே அவர் எல்லாமே மிஷின்லாம் செட் பண்ணிட்டாரா? சரி, அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க, லாரி வந்து நின்றுச்சு, ஒரு சந்தேகத்துக்குமான ஒரு லாரி அங்கே நின்றுச்சு, சந்தேகத்துக்குமான லாரி வந்து நின்றுச்சு, கண்டுபிடிச்சிட்டான் நம்மால், இங்கே இருந்து கண்டுபிடிச்சிட்டான் லாரி நின்னதை. அங்கே உள்ளவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், தேஜஸ்வி யாதவும் கூட இருந்தவங்களாம் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்குறேன். லாரி நின்ன லாரியை வந்து சுற்றி வளைச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது செய்தி வந்திருக்கா? மர்ம லாரி நின்றுச்சு, ஓகே, அந்த லாரிக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள், அந்த லாரியில் என்ன இருந்துச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. எவனுமே இல்லை போல இருக்காங்க பீகாரில் வந்து, காங்கிரஸ் ஆர்ஜேடி எவனுமே இல்லை, நம்மால் இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு லாரி நின்னதை. என்ன ஒரு, அதாவது தோல்விக்கு இது இப்படிலாம் பேசினா முஸ்லீம்கள் மத்தியில் நிறைய வியூஸ் போகும். பிஜேபி ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இப்போ நம்மளே போட்டோன்னு வைங்களேன், நிறைய பேர் பார்த்துட்டு அதை ஷேர் பண்ணுவான், பப்ளிஷ் பண்ணுவான். இதெல்லாம் அவர்களை முட்டாளாக்கக்கூடிய வேலை, புரியுதுங்களா? நீ லாரி நின்றுச்சுன்னா நீ எங்கே போன? தமிழ்நாட்டிலே நம்ம பார்க்குறோம்ல,
நிறைய இடங்கள்ல வந்து ஓட்டிங் மிஷினுக்கு வெளியில் பூத்துக்கு பாதுகாப்பு நீங்கள்லாம் பார்த்துருக்கோம். வேற என்ன கேட்டீங்க? லாரி நின்றுச்சு, வேற என்ன சந்தேகம் சொன்னீங்க? கேமரா ஆஃப் செய்யப்பட்டுச்சு. கேமரா ஆஃப் செய்து இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கான். அங்கிருந்தவங்கள எங்கே போனான்? இப்போ இதெல்லாம் வந்து ஹம்பக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு செய்தி வரும், ஒரு சந்தேகம் வரும். திடீர்னு ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு பெரிய மாநிலத்தில் எலெக்ஷன் 2 கட்டமாக நடத்துகிறான். அப்போ லாரி நின்றுச்சு சந்தேகம் வரும், பெட்டி எங்கே இறக்குனான்னு ஒரு இது நியூஸ் வரும். பெட்டிலாம் எங்கேயோ தூக்கி வெளியில் வீசிட்டாங்க, குளத்துக்குள்ளே வீசுனாங்கன்னு வரும். குளத்துக்குள்ளே வாக்காளர் அடையாளத்தை கிடச்சி இப்படிலாம் நியூஸ் வரதான் செய்யும். புரியுதுங்களா? இதெல்லாம் வச்சு நீ உன் மேலே இவ்வளோ தப்பு இருக்குது, இவ்வளோ குற்றப்பத்திரிக்கை நான் இவ்வளோ தூரம் வாசிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து சுத்த ஹம்பக்கு வேலை, ஏமாத்துற வேலை, வியூஸ் வர வைக்கணுங்கிறதுக்காக, அல்லது வந்து இப்படி பேசினா தான் மக்கள் வரவேற்பாங்க அப்படிங்கிறக்காக சொல்லப்பட வேண்டிய விஷயம் தவிர அறிவுபூர்வமாக கொஞ்சமாவது பேசணும். நம்ம உண்மையை பேசணும். அதை ஏற்றுக்கிற போகிறான், ஏற்றுக்காத பண்ணிட்டு போகிறான். அது அவனுடைய உரிமை. அவன் ஏற்றுக்காமல் இருக்கானா அவனுக்கு ஆண்டவன் என்ன அறிவு கொடுத்துருக்கானோ அந்த அறிவு வச்சு தான் சிந்திப்பான். இப்போ இவங்க எல்கேஜி பையனுக்கு எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட் கொடுத்தா என்ன ஆகும்? ஒன்றும் தெரியாது. இப்போ சப்ஜெக்ட் பிரச்சனை இல்லை, அவன் அந்தளவுக்கு ரிசீவ் பண்ணுற அளவுக்கு அவன்கிட்ட நாலேஜ் இல்லை. விட்ட கதைகளை கட்டுக்கதையில் அடிச்சு விட்டோம்னா ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஓகே, இப்போ நான் முன்னாடியே அந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி, அதில் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு நீங்கள் சொல்லணும். அதாவது முஸ்லீம்களுடைய நிலை என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பிஜேபி உள்ளே வந்துச்சுன்னா முஸ்லீம்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, முஸ்லீம்கள் மத்தியிலும் இருக்குது. அதை வச்சு தான் இன்றைக்கி எல்லாரும் அரசியல் செய்கிறாங்க. இதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். பீகாரில் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்ததும் இதே பிஜேபி கூட்டணி தான். அதற்கு முன்பும் பல முறை அவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் இந்த தேர்தல் நடந்திருக்கு. அப்போ ஏதாவது நடக்கணும்னா அவங்க முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தபோதே அவர்களுக்கு நடந்திருக்கணும். சரிங்களா? ஒன்று. அப்போ இதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். குஜராத்தில் எத்தனை வருஷமாக பிஜேபி ஆட்சி நடக்குது? குஜராத்தில் நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பிஜேபி ஆட்சி தான் குஜராத்தில் நடக்குது. அங்கே உள்ள முஸ்லீம்களுடைய பள்ளியாசெல்லாம் பூட்டிட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு வெளியில் ஓடி வந்துட்டாங்களா? அங்கே தொழுகைக்கு யாரும் போகிறது இல்லையா? தொப்பி போட்டு யாரும் போகிறது, தாடி வச்சு யாரும் போகிறது இல்லையா? ஆனால் பிரச்சனை இருக்குங்கிறத பிரச்சனை தலித்துகளுக்கு இல்லையா? இருக்குது. எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. எல்லாமே அவர்கள் தான் அதனை எதிர்கொண்டு வரணும். சரிங்களா? இன்னைக்கு வந்து முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் ஒரே சொல்யூஷன் என்னன்னா, இன்னைக்கு வந்து அவர்களுக்கான தனி அரசியல் அதிகாரம் தான் சொல்யூஷன். இன்னைக்கு வந்து ஓய்சி நிற்கிறாரா, ஓய்சி பின்னால் நிற்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு சொல்யூஷன். இன்னைக்கு வந்து அசாமில் வந்து ஏஐயூடிஎஃப்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி முஸ்லீம்களை ரெப்ரசன்ட் பண்ணுறான். புரியுதுங்களா? அந்த கட்சிக்கு பின்னால் நிற்கிறதா அவங்களுக்கு சேஃப்டி. பீகாரில் ஓய்சி நிற்கிறாருன்னா அவருக்கு பின்னால் நிற்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு சேஃப்டி. காங்கிரஸுக்கு பின்னால் ஆர்ஜேடிக்கு பின்னால் நிற்கிறது அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. கேரளாவில் வந்து அப்படிதான் முஸ்லீம் லீக் இருக்குன்னா முஸ்லீம் லீக் பின்னால் நிற்கிறதா அவங்க சேஃப்டி நிற்கிறாங்க, அதனால சேஃப்டியாக இருக்கிறாங்க. இங்கே ஏன் உதவாங்கிறான்? வட இந்தியாவில் உதவாங்கிறான்னா காங்கிரஸுக்கு வாக்களிப்பதனால தான் உதவாங்கிறான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து காயிதே மில்லத் வந்து முட்டாளா? இந்தியன் முஸ்லீம் லீக் ஏன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு? இப்பயாவது பரவாயில்ல. அன்றைக்கு எப்படி ஒரு மோசமான காலகட்டம். அன்னைக்கு வந்து முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தனியாக பிரிச்சுட்டு போய் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு முஸ்லீம் லீக்ங்கிற பேரே நீங்கள் பயன்படுத்த முடியாது. அந்த சூழலில் காயிதே மில்லத் வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் அதே பேரில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் என்ன முட்டாளா? அவருக்கு தெரிய போய் தானே ஆரம்பிக்கிறார். உங்களுடைய அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கணும்னா அதற்கு தனி கட்சி தான் தீர்வு. காங்கிரஸையோ அல்லது மாநில கட்சிகளோ நீங்கள் நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஆரம்பித்தார். அதை வந்து மலையாளிகள் வந்து அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க வந்து பல விஷயத்துலையும் இன்றைக்கி அவர் வளர்ச்சியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அது வந்து தொய்வடைஞ்சிச்சு, பல காரணங்களால் தொய்வடைஞ்சிச்சுன்னு வைங்களேன். இன்றைக்கி ஹைதராபாத்தில் ஓய்சி வலுவாக இருக்கிறாரு, ஏஐயூடிஎஃப் அங்கே வலுவாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்சிகளை ஆதரிக்கிறது மட்டும்தான் இன்றைக்கி தீர்வு. ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை வேறு யாருக்கும் அவங்க பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இதே ஓய்சி கட்சியில் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இதே ஓய்சி கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அவர் விலகி போய் ஆர்ஜேடியில் போய் சேர்ந்தார் போன எலெக்ஷனில். ஆனால் அவர் பிஜேபியில் போய் சேரல. ஆனால் எத்தனை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆர்ஜேடி எம்எல்ஏக்கள் போய் பிஜேபியில் போய் சேர்றான். அப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா பிஜேபி வந்து ஒரு கட்சி. பிற சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபிங்கிறது அவங்களுக்கு வந்து அரசியல் கட்சி, அவ்வளோதான். அவங்க காங்கிரஸும் அவங்களுக்கு ஒன்று தான், பிஜேபியும் ஒன்று தான், திமுகவும் ஒன்று தான், அதிமுகவும் ஒன்று தான். பிரச்சனை வந்து முஸ்லீம்களுக்கு தானே. அப்போ முஸ்லீம்களுக்கு பிரச்சனை நீங்கள் முஸ்லீம்களை மையப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சி. அது முஸ்லீம் கட்சிகளுக்கு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. இன்றைக்கி அவங்க வந்து ஒரு நம்ப தகுந்த ஒரு முஸ்லீம்களை ஆதரிக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான். அந்த மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு 14-20% தலித் மக்கள் எங்கே இருக்காங்க? பீகாரில் இருக்கிறாங்க. அவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தார். வாழும் பெரியார்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அவர் காங்கிரஸ் கூட தான் இருந்தார், காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருந்தார். அவர் மதிக்காமல் அவர் ஓரங்கட்டி அவரை தொடர்ந்து இரிட்டேட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு? பிஜேபி கூட்டணிக்கு போகிறாரு.
இன்றைக்கி அந்த கட்சி இன்றைக்கி 19 சீட் ஜெயிச்சிருக்கான். தலித் மக்கள் வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்கான். யாருக்கு? பிஜேபிக்கு. ஓகே. அப்போ நீங்கள் தலித்தில் மதிக்க மாட்டீங்க, சிறுபான்மையினரை மதிக்க மாட்டீங்க அப்படின்னா உயர் ஜாதியினர் அவங்க உங்களோட அவங்களுக்கு இதான ஆப்ஷன், உங்களோட அவங்களுக்கு பிஜேபி தானே சிறந்த ஆப்ஷன். அவங்க எதுக்கு உங்கள்கிட்ட வந்து வரணும்? ஓகே. அதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. அப்போ திமுகவோ காங்கிரஸோ நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி சிறுபான்மையினருக்கு வந்து தமிழ்நாட்டில் திமுக வந்து ஒரு தீர்வு எப்படி இல்லையோ அதே போல தான் அகில இந்திய அளவில் காங்கிரஸ். எனவே இஸ்லாமியர்கள் வந்து தேசிய கட்சி, அவர்களுக்கான தேசிய கட்சியை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதை தான் இந்த பீகார் முடிவும் காட்டியிருக்கு. ஓய்சி போட்டியிடுறதில் மட்டும் எப்படி ஜெயிக்கிறாரு? அப்போ மக்கள் வாக்களிக்க தயாராங்க. அது தகுந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கணும். அதுக்குன்னு சொல்லி ஊர் அட்ரஸ் இல்லாத ஒரு 4 பேரை கொண்டு போய் நிறுத்தி இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா எந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் எலெக்ஷனில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கணும், ஒரு பெரிய செல்வாக்கு மிக்கவராக இருக்கணும், செல்வாக்கு செலுத்தக்கூடியவராக இருக்கணும், செயல் திட்டம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் அந்த முஸ்லீம்களே வாக்கு போடுவாங்க. புரியுங்களா? இரண்டாவதாக நீங்கள் வந்து ஒரு நல்லா யோசிச்சுருங்க. இது மதவாதமாக எடுத்துக்கிட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் இருக்கிறார் அப்படின்னா பெரும்பாலும் 99% அவர் வந்து மது அருந்த மாட்டார். 99% வந்து அவர் வந்து விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டார். அப்படிப்பட்டவரை தானே அவங்க தலைவராக முன்னிறுத்துவாங்க. அப்படிப்பட்டவருக்கு தானே சீட்டு கொடுப்பாங்க. அப்போ அவர் வந்து என்ன செய்ய மாட்டார்? சட்டவிரோத காரியங்கள் ஈடுபட மாட்டார். இதை வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வாங்க. புரியுங்களா? ஒரு சிறந்த ஒரு ஆளாக இருந்தாருன்னா அவர் எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. நீ ஏன் சுருங்கி நிற்கிறீங்க? நம்மளை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறதே ஒரு தாழ்வு மனப்பான்மை. தமிழ்நாட்டில் நான் தான் சொல்கிறேன். எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் பொது கட்சி, நாங்கள் வந்து எல்லாருக்குமான கட்சி அப்படிமா. தலைவர்லேருந்து தொண்டர்லேருந்து பொருளாக எல்லாருமே முஸ்லீம்களாக தான் இருப்பான். முஸ்லீம் சமுதாயத்துக்கு வெளியில் போய் வேலை செய்ய மாட்டான். புரியுதுங்களா? நீங்கள் போய் வேலை செய்தால் உங்களை ஏற்றுக்கொள்வது தயார், மக்கள் தயாராக இருக்கிறாங்க. உங்களை அது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்வது தாழ்வு மனப்பான்மை. அவ்வளவு நாகரிகம் வளர்ந்த நியூயார்க்கில் வந்து எப்படி ஏற்றுக்கிறாங்க? நியூயார்க்லேயே அவர் வந்து தன்னை மறைக்கலை. இங்கே கூட நம்ம இங்கே நடக்கிற லோக்கல் எம்எல்ஏ எலெக்ஷன் கூட என்னென்னலாம் பண்ணுறாங்க. எல்லா மக்களின் வாக்குகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த நபர் வந்து அதை கூட பண்ணலையே, அவர் ஜெயிக்க தானே செஞ்சார். இப்போ இது ஒரு படிப்பினை. இந்த பீகார் தேர்தல் வந்து ஒரு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய இஸ்லாமிய அரசியல் தலைவர்களுக்கு, இஸ்லாமியர்கள் கிடையாது, இஸ்லாமியர்கள் ஒழுங்குமாக தான் இருக்கிறாங்க, அரசியல் தலைவர்களுக்கு ஒரு படிப்பினை. கண்டிப்பாக இஸ்மாயில், நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி.